ஸ்டோரி தமிழ் விவஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வெண்ணு. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவள பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஷீபாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப என்ன வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் என் புருஷனும் என்ன பாத்துக்க மாட்டேங்கிறான். என் வீட்டை சேர்ந்தவங்களும் என்ன ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவ ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல வந்த கார் இவள இடிச்சிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆக இப்ப அப்படியே கட் பண்ண இவள ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கா. அவளோட போன் எடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. என்னோட ஹஸ்பண்டா நீங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க சாக போற நிலைமையில இருக்காங்கன்னு சொல்ல, சாக போறாளா, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லி அனுப்புங்க, அதே மாதிரி செத்துட்டாலும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறான் அப்படின்னு அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இவன் இப்படி பேசுறத ஹீரோயின் கேட்ட உடனே, நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒண்ணு போய் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு இவ சாக போற நிலைமையில ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வீட்டுல கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல விதமாவே நடத்த மாட்டான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காசுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ண, மாசம் மாசம் நான் உனக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்ல, இல்லங்க எனக்கு காசெல்லாம் வேணாம், ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உங்க அப்பாக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிடுச்சா, அப்ப பில்லியன்ல காசு கேட்டுட்டு இருந்தாரு, அந்த பணம் வேணாமா அப்படின்னு இவன் கேட்க, நீங்க எங்க அப்பாக்கு காசு கொடுக்கறதுன்னா அது உங்க விருப்பம், நீங்க கொடுக்க ஆசைப்பட்டா கொடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. காசு தானே வேணும், அதை டைரக்டா கேட்க வேண்டியதானே, எதுக்காக சுத்தி வளைச்சு பேசுற, என் முன்னாடி முட்டிக்கால் போடுன்னு ஹீரோ சொல்ல, இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோயின் முட்டிக்கால் போட்ட உடனே இவனை பாத்தீங்கன்னா அவனோட கார்டை தூக்கி வீசுறான். இந்த அதை புறக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த காசு எனக்கு தேவையில்லை, எங்க அப்பாவுக்கு தான் தேவை, உங்களோட ஒரு ரூபாய் கூட எனக்கு வேணான்னு இவ சொல்ல வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒயின் எடுத்து இவளோட தலையில ஊத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன அவன் எந்த அளவுக்கு மோசமா நினைக்கிறானேன்னு ஃபீல் பண்ணிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினோட உயிரை அவளை விட்டு போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா டக்குன்னு இவ கண்ணு முழிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவ மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா. இப்ப அவ கண்ணை முழிச்சு பார்த்து, நான் செத்து போயிட்டேனா, இல்ல கனவா அப்படின்னு இவ கண்ணாடி போட்டு பார்த்தா 2023ன்னு காட்டுது. 2023 டிசம்பரா, அப்ப 25 கிடையாதா இது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பொறந்துட்டேனான்னு இவ போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க. இப்பதான் இவ மறுபிறவி எடுத்ததையே இவளால நம்ப முடியுது. இப்ப இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட பாக்குறா. என்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான். ஹீரோ முன்னாடியே இவகிட்ட டைவர்ஸ் கேட்க, இவ போய் ஹீரோ கிட்ட கெஞ்சிருப்பான், ப்ளீஸ் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, நான் இது எது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம சீக்கிரம் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா கடவுள் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நான் வீணாக்கவே கூடாது. என் வாழ்க்கையை உன் கூட சேர்ந்து நான் வீணாக்க விரும்பல. இந்த தடவை நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு இப்ப அவ அவளோட கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு ஷீபாய். இப்ப ஷீபாய் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, மேடம் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோவாலேயே அதை நம்ப முடியல. எப்படி இவ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா அப்படின்னு இவனே குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் தனியா வாழ போறேன், இந்த ஃபிளவர் எல்லாம் நான் தானே வச்சேன், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, ஏன்னா என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு ஃபிளவர்னா சுத்தமா பிடிக்காது, இது எல்லாத்தையும் நான் தானே பாத்துட்டு இருந்தேன், இந்த ஃபிளவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்களும் இந்த ஃபிளவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட ஒய்ஃப் தான் அந்த ஃபிளவர் எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னாங்க, அதனாலதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்க அவளை வெளியே கூப்பிடுன்னு ஹீரோ சொல்றான். சாரி சார், ஆல்ரெடி மேடம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து அவனோட வாட்சை கழட்டி கொடுக்க, பார்த்தா அந்த வாட்ச் கீழே விழுந்துருது. ஏன்னா டெய்லியுமே ஹீரோயின் தான் வந்து அந்த வாட்ச் வாங்குவா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா இவன் ஹீரோயின் பக்கம் திரும்பி கூட பார்த்தது இல்ல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டு டீ குடிக்கலான்னு பார்த்தா அதுல டீயும் இல்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பா. இப்ப அவ போனதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறான். இப்ப அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை தான் காட்டுறான். உங்க அப்பா பொண்ணு நீ நினைச்ச மாதிரி நல்லவர் கிடையாது, உங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்கு போது அவரு அவரோட ரெண்டாவது பொண்டாட்டி கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டாருன்னு உனக்கு தெரியுமா, ஆக்சுவலா அவரு ரெண்டாவது பொண்டாட்டி கூட முன்னாடில இருந்தே கனெக்ஷன்ல தான் இருக்காரு, இந்த வீடியோவை பாருன்னு காட்ட, அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களால பேச முடியாது, நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்தோம்னா
அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த லேடி பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவ புடிச்சு கீழ போட்டு, "நீ சீக்கிரமா செத்து போணும்னு" அவங்க மூஞ்சில எல்லாம் எழுதி விட்டுட்டு, அந்த பெட்லயே அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே, இந்த ஆளு இப்படிப்பட்ட மோசக்காரனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன போய் என்னோட அப்பன்னு நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு, கடுப்புல அவ ஃபோன தூக்கி வெளிய போட, "அட கொலகாரி! அத ஏன்டி தூக்கி வெளிய போட்ட? அது என்னோட ஃபோனுடி" அப்படின்னு சொல்ல, "மன்னிச்சிடுடா, ஏதோ கோவத்துல தூக்கி வெளிய போட்டுட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதுக்கு தான் உன்ன மாரி ஆளுங்க கூட சவகாசமே வச்சுக்க கூடாதுன்னு அவன் பொலம்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கம்பெனிக்கு தான் கிளம்பி வரா. இவ வந்த உடனே அந்த கம்பெனில வேலை பாக்குற பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் எதுக்காக இங்க வந்தீங்க? சாருக்காக எப்போதும் போல சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? சார் உங்களோட சாப்பாடுலாம் தூக்கி குப்பையில போட சொன்னாரு. குடுங்க நானே போட்டுறேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அவள புடிச்சுட்டு, "என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அவனோட பொண்டாட்டி நீயா? நானா? நான் எதுக்காக வந்தேனோ அந்த வேலைய பாக்க விடு. தேவையில்லாம விஷயத்துல தலையிட்டனா கம்பெனி விட்டே தூக்கிடுவேன்னு" சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே, "சார் மேடம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நாளைக்கு மறக்காம டைவர்ஸ் ஆபீஸ்க்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளிய வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். "எதுக்காக திடீர்னு டைவர்ஸ் கேட்கிற? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னாச்சா? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா உனக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணலாம் முடியாதுப்பா. எனக்குன்னு நெறைய லைஃப் இருக்கு. நான் என்னோட லைஃப்ப பாத்தாகணும்னு" இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட் கார்ல ஏறி போகலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். "எங்க போக பாக்குற? சும்மா நடிச்சிட்டு இருக்காத. பணத்துக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "என்னது பணத்துக்காகவா? உன்னோட பணம் ₹1 கூட எனக்கு வேண்டாம். டைவர்ஸ் அக்ரீமெண்ட்ல சைன் போட்டா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க, "யார் இவன்? எதுக்காக அவன் கூட போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யார் கூட போனா உனக்கு என்ன? உனக்கு தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளே, அவள போய் பாக்குற வழிய பாருன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா தனியா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வரா. "சார் உங்களோட ட்ரெஸ் ஒழுங்கா இல்ல. நான் சரி பண்றேன்" அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த மந்த் சேலரிய வாங்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பி போ. இனிமே இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லன்னு" சொல்லிட்டு போக, அவளுக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, லாயர பாக்குறதுக்காக வெளிய நின்னுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. "இன்னைக்கு மதியம் லாயர பாக்கணும்னு சொன்னேன். வராம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணி ஆகணும். வந்து தொலன்னு" சொல்லிட்டு இருக்க. எனக்கு அங்க வர்றதுக்கு டைம் இல்லன்னு ஹீரோ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அவன டைவர்ஸ் பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான்டா. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் எப்பதான் அவன டைவர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன வேணா அனுப்பி பாரு. நான் போய் என்னோட திறமைய காமிச்சுட்டு வரேன். அவன அடிச்சு அவன் மூஞ்ச உடைக்காம விட மாட்டேன்னு" சொல்ல, "இந்த விஷயத்துல நீ தலையிடாத. வால சுருட்டிட்டு கம்முனு இருன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "அப்பா நான் தான் உங்களோட பொண்ணுன்னு எப்ப லீகலா எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. என் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோட ஷேர்ஸ் எல்லாம் என் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மகாராணி நீ தானே பேசிட்டு இருக்க." கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின பார்த்தோனே அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "வாம்மா நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அவள உட்கார சொல்ல, ஹீரோயினோட பிளேஸ்ல தங்கச்சி தான் உட்கார்ந்திருக்கா. இத பார்த்தோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவள எந்திரிக்க சொல்ல, "நான் எதுக்காக எந்திரிக்கணும்? என்னால எந்திரிக்க முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோயின் அவள புடிச்சு எந்திரிக்க வச்சிர்றா. இப்ப ஹீரோயின் அவளோட இடத்துல உட்கார்ந்துட்டு, "இது என்னோட இடம். உன்னோட தகுதி பார்த்துட்டு உன் இடத்துல உட்காந்துக்கன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்டவுனே அவங்க சித்திக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அவ உன்னோட தங்கச்சி தானே? ஏன் அவகிட்ட இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்களா? உங்களோட லீகலான பொண்டாட்டிக்கு பொறந்த பொண்ணு நான் தான். அந்த விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல. சரி, அத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்ல. அவகிட்ட இப்படியா நடந்துக்குவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவளுக்கு உடம்பு சரியில்லன்னா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அத ஏன் என்கிட்ட சொல்றீங்க?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "உன்னோட அம்மா கிட்டயும், தங்கச்சி கிட்டயும் இப்படிதான் பேசுவியா? ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா, தங்கச்சியா? யாருக்கு? யாருப்பா அம்மா? என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. நீங்க கண்டவங்கள எல்லாம் கூட்டிட்டு வருவீங்க. அவங்களெல்லாம் நான் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா கோவத்துல ஹீரோயின அடிக்கிற மாரி போக, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவ பார்த்தோனே அவங்க அப்பா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. "என் பொண்டாட்டி மேல யாராவது கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "வாங்க மாப்ள, நீங்க எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்ல, "நான் என் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வந்தேன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ என்னதான் என்னோட பொண்டாட்டியா இருந்தாலும், இந்த வீட்டோட மகாராணி அவ தானே. அந்த விஷயத்த மறந்துட்டு எதுக்காக அவகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பேசுறத கேட்ட உடனே சித்தி, தங்கச்சி 2 பேருக்குமே செம காண்டாகுது. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ எப்படி இந்த வீட்டுக்கு பொண்ணோ, அதே மாரி தான் நானும் இந்த வீட்டுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இந்த வீட்டுக்கு பொண்ணா? நல்லா கேட்டுக்க. 2வது பொண்டாட்டிக்கு பொறந்தவ என்னைக்கு 2வது பொண்டாட்டியோட பொண்ணு தான். உன்னால லீகலான பொண்ணா ஆக முடியாது. இல்லீகலான பொண்ணு தான். அந்த விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, இப்ப அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுர்றா. இத பார்த்தோன அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ்மா இதுக்கு மேல எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பா, சித்தி 2 பேரும் தங்கச்சிய உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. "என் பொண்டாட்டி பாக்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கா.
உன்னை நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இந்த 3 வருஷமா உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது இது மட்டும் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி அங்க உள்ள சோஃபால விழுந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு நான் உனக்கு டைவர்ஸ் தர ஐடியாலே இல்ல பொண்டாட்டி. என்னமோ தெரியல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸ் ஆகாத எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இவ ஹீரோ பாத்தீங்கன்னா டைவர்ஸ பத்தி இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்ல ஏன் பேசக்கூடாது என் ஹார்ட் எனக்கே செத்து போச்சு அந்த இதயத்துல இருந்து நீயும் செத்து போயிட்ட இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அவளோட கையை விட்டுறான் இப்ப இவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ இப்படி சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவங்க சித்தியை தான் காட்டுறாங்க. சித்தி அப்பா 2 பேரும் தங்கச்சிக்காரிய படிக்க வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீட்ல வேலை பாக்குறவங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்து சார் மேடமும் சாரும் டைவர்ஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, உண்மையாவ சொல்ற? அவ மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவ 0க்கு சமம். அவகிட்ட பணம் இருக்காது, பலம் இருக்காது, எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் அவள பாத்துக்கிறேன். வச்சு செய்யாம விட மாட்டேன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோவோட அக்கா தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அத என்ஜாய் பண்ணலாம் வான்னு சொல்றா. என்னதான் அவ ஹீரோவோட அக்காவா இருந்தாலும், ஹீரோயின் அவ்ளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிளம்பி நேரா கிளப்புக்கு தான் போறா. அங்க போனோம்னா அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. கூடவே இவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக, "யாரு இந்த ஹேண்ட்ஸமான பையன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவனா என்னோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்னோட பேரு ஷீமுன்னு" சொல்ல, அந்த கிறுக்கு பயலோட அக்காவா நீன்னு சொல்ல, "என்னது கிறுக்கு பயலா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. "டேய் வாய் மட்டும் கம்முனு இருடா. எங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனைய மூடி விடுற போலயே" அப்படின்னு ஹீரோயின் சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஆமா, ஆமா. அவன் ஒரு கிறுக்கு பையன் தான். வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எதனால நீ அவன டைவர்ஸ் பண்ணணும்னு நெனச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவன 3 வருஷமா காதலிச்சேன். ஆனா அவனோட மனசுல ஒரு பெர்சன்ட் கூட நான் இல்ல தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, இவன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தத பத்தி யோசிச்சு பாத்துட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இனிமே அத பத்தி யோசிக்க வேண்டாம். அடுத்த லைஃப பாத்துட்டு போக வேண்டியதுதான். இத நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும் வாங்கன்னு சொல்லி 3 பேரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஒரு கிளாஸ் ஹீரோயினோட கல்ல குத்திருது. இத பார்த்தோம்னா இவளோட ஃப்ரெண்ட் அவள தூக்கி வச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு வந்து அவளோட காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அவள விட்டு தள்ளி இருக்கதா உனக்கு நல்லதுன்னு" சொல்ல, "உன்னால தான் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு" ஹீரோ அவன வெறுப்பேத்துற மாரி பேச, இவனோட அக்கா பாத்தீங்கன்னா அவன சமாதானப்படுத்தி வெளிய கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவன் வெளிய போனதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயின் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, அவன வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், "ஏன்டா உன்னோட எக்ஸ் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணணும்னா, அத அவகிட்டயே டைரக்ட்டா சொல்ல வேண்டியது தானே! எதுக்காக இந்த மாரி வேல பாத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "அவ ஒண்ணும் என்னோட எக்ஸ் பொண்டாட்டிலாம் இல்ல. இன்னும் எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி டைவர்ஸ் ஆகல தான். உனக்கு அவள புடிச்சிருக்குனால டைரக்ட்டா அவகிட்டயே சொல்லி தல" அப்படின்னு சொல்ல, "நீ சொல்றது கரெக்ட் தான். ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின இப்படி தூக்கிட்டு வரத பாத்தவுடனே, அவங்க வீட்ல உள்ளவங்க ஷாக் ஆகிர்றாங்க. மேடம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்படின்ற மாரி அவங்க முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். இவள பாத்தீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது ஹீரோன்றது தெரியாம, அவளோட ஃப்ரெண்டுன்னு நெனச்சுட்டு, "நீ சொன்ன ஐடியா தான் சூப்பரான ஐடியா. அந்த ஐடியாவே நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "என்ன ஐடியான்னு?" ஹீரோ கேட்கிறான். இப்ப அவ கிட்ட போயிட்டு, "என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நான் ஏன் இன்னொரு பையன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணக்கூடாது? அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ட பாருன்னு" சொல்ல, "அடிப்பாவி! எனக்கு துரோகம் பண்றதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ கூட பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கன்னு" ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்க உள்ள வந்துடுறாங்க. இப்ப அவங்க சூப் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, சூப் அந்த இடத்துல வச்சுட்டு இவளோட ட்ரெஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, மேடம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்களோட ட்ரெஸ் இல்லன்னு அவங்க சொல்ல, "சரி போய் என்னோட சட்டைய எடுத்துட்டு வாங்கன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோ மேல கால போட்டுட்டு அவன புடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. ஹீரோ அவள தூங்க வைக்க ட்ரை பண்றான். இப்ப அவன் இப்படி ட்ரை பண்ணும்போது, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு நெறைய பணம் தரேன். என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணு. இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யாருக்காகவும் நான் குடுத்ததே இல்ல தெரியுமா?" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாகுது. "ஏன்டி சொந்த புருஷன்கிட்ட இப்படியா பேசுவ? பக்கத்துல இருக்கிறது புருஷன் கூட தெரியாம உளர்றா பாரு" அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப அவள கிஸ் பண்ற மாரி போக, இவ தூங்கிர்றா. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோவோட வீட்ல தான் இருக்கா. "ஐயய்யோ! ட்ரெஸ் எல்லாம் யாரு மாத்துனா? இந்த பைத்தியக்கார வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ நடக்கலான்னு பாக்க, அவ கால்ல தான் அடிபட்டிருக்கு இல்லையா? அவளால சுத்தமா நடக்க முடியல. இப்ப அவ நொண்டிக்கிட்டே வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. வீட்ல வேலை பார்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் எந்திரிச்சிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க,
நீங்க எதுக்காக எனக்கு என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸ போட்டு விட்டீங்க அப்படின்னு இவ கேட்கிறா. ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸ நான் போட்டு விடல. உங்களோட ஹஸ்பண்ட் தான் சேஞ்ச் பண்ணாருன்னு சொல்ல, இவ குடிச்சிட்டு இருந்த ஜூஸ துப்பிர்றா. ஏதோ அவன் சேஞ்ச் பண்ணானா அப்படின்னு. இப்ப அவ இப்படி முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்னாச்சு? உன் கண்ணு 2 இப்படி சிவந்து போயிருக்கு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டத நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பைத்தியம் மாரி பேசாதன்னு." இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவள விட மாட்டேங்கிறான். "எங்க போக பாக்குற? உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு 3 வருஷமா பொண்டாட்டிய கவனிக்கிறதுக்கு நேரமே இல்ல. 3 வருஷமா உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னுல நினைச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்ன உனக்கு என் மேல அக்கறை? வேலை செய்யாம இருந்தது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு இவ ஹீரோவ ஒரு மாரி பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கும் சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, டைவர்ஸ்ல காரணம் நான் அதுதானே போட்டிருக்கேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எதுவும் வேலை செய்யாதுன்னு தான் போட்டிருக்கேன். நீ அத பார்க்கவே இல்லையா?" அப்படின்னு இவ கேட்க, அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, "ஐயய்யோ! இதனால தான் சாருக்கும் மேடம்க்கும் சண்டை வந்து டைவர்ஸ் வாங்க போறாங்களா? இவ்ளோ பெரிய சீக்ரெட்டான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு அவங்க முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "போதும் வாய மூடு, எதுவும் பேசாத" அப்படின்னு இப்ப அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவள தூக்கிட்டு நேரா பெட்ரூம்க்கு தான் வரான். இப்ப அவன் பெட்ரூம்க்கு வந்து அவனோட கோட்ட கழட்டிட்டு ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு பாக்க, இவ ஹீரோவோட வாய புடிச்சு கடிச்சு விட்டுர்றான். "எதுக்காகடி இப்படி கடிச்சு விட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பின்ன நீ பாட்டுக்கு என்கிட்ட இப்படி நடக்க பாக்குற. ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போயிரு. எனக்கு உன் கூட சேர்ந்து வாழலாம் விருப்பம் இல்ல. டைவர்ஸ் தான் வேணும்னு" இவ சொல்ல, ஹீரோ விடுற மாரியே இல்ல. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு மறுபடியும் அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா வராத காதல் இப்ப உனக்கு வந்திருக்கா அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு, இப்ப அவ என்ன சொன்னான்னா, "உனக்காக உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வெயிட் பண்ணுவா. அவள போய் சந்தோஷப்படுத்துற வழிய பாரு" அப்படின்னு இவ ஹீரோவ தொரத்தி விட்டுர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் ரூமுக்கு வெளிய ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க போல. ஹீரோ பாத்த உடனே 2 பேரும் வேலை செய்ற பாரு அப்படியே ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க, ஹீரோ அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு அவளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த வீட்ல வேலை பாக்குற லேடி பாத்தீங்கன்னா, அந்த பூ எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. "இந்த பூவ தான் நான் தூக்கி போட சொன்னேனே" அப்படின்னு சொல்ல, "இல்ல மேடம், சார் தான் இது எல்லாத்தையும் மறுபடியும் பராமரிக்க சொன்னாருன்னு" சொல்ல, "என்னது சார் பராமரிக்க சொன்னாரா?" அப்படின்னு கேட்க, "ஆமா மேடம், அவர் தான் பராமரிக்க சொன்னாரு. அவருக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை தெரியுமா? நேத்து அவர் தான் உங்கள தொடச்சு விட்டுட்டு ட்ரெஸ்லாம் வேற மாத்தி விட்டாருன்னு" சொல்ல, "இந்த பொறுக்கிக்கு எவ்வளவு தைரியம்? என்ன டைவர்ஸ் பண்ண போறதும் இல்லாம என்ன தொடச்சு விட்டு ட்ரெஸ்லாம் வேற மாத்தி விட்டுருக்கான் அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோயினோட புது ஃப்ரெண்ட் வந்து அவள அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா போறத ஹீரோவோட அக்காவும் அந்த வீட்ல வேலை பார்க்கிறவங்களும் பாத்துடுறாங்க. ஐய்யய்யோ! அப்ப நேத்து மேடம் சொன்னது எல்லாம் உண்மைதான். சாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் மேடம் இன்னொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவங்க அக்கா ஹீரோவ பாக்க தான் போறான். அங்க போய் பார்த்தா அவன் டீ குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் மண்டையில ஒரு அடிய போட்டுட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? டீ குடிச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு இவன் சொல்ல, "டீ குடிச்சிட்டு இருக்கியா? உன்னோட பொண்டாட்டிய அந்த அழகான பையன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். உன் மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "1000 பேர் வந்து கூப்பிட்டாலும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் புருஷன். அத யாராலயும் மாத்த முடியாதுன்னு" சொல்ல, "சும்மா அப்படியே சொல்லிட்டே தெரியாத. ஒழுங்கா அவள கரெக்ட் பண்ற வழிய பாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நான் சீக்கிரம் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய், நீ அவன் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணா ஸ்டே பண்ணனா நீ நினைக்கிற மாரி இல்ல. ஆனா அந்த வீட்ல தான் நைட்டு தங்கியிருந்தேன். அவன் கூட இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கும் அவனுக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. அவன விட்டுட்டு உன்னோட கரியர பாக்குற வழிய பாருன்னு" சொல்ல, "நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அவன என்னைக்கும் லவ் பண்ண மாட்டேன். அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு" இவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் அதாவது இந்த பொண்ணு ஹீரோவ லவ் பண்றா சின்ன வயசுல இருந்து. அந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்கா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "நான் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டேன் தெரியுமா? எங்க இருக்கீங்க? நைட் நம்ம 2 பேரும் டின்னர் போலாமா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. "நான் பிஸியா இருக்கேன்னு" ஹீரோ போன கட் பண்ணிடுறான். இவ போன் பேசிட்டே வந்து முன்னாடி ஒரு கார்ல இடிச்சிடுறா. யாரோட காருடான்னு பார்த்தா ஹீரோயினோட காரு தான். இப்ப அந்த கார பார்த்த உடனே இறங்கி வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவ மேல தான் தப்பா இருக்கும். வாங்க போலான்னு உள்ள போக பாக்க, "என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கா? நான் திரும்ப வந்துட்டேன். நான் திரும்ப ஃபாரின்ல இருந்து வந்துட்டேன். அவரு என்ன பார்த்த உடனே உன்ன டைவர்ஸ் பண்ணிருவாருன்னு உனக்கு பயமா இல்லையான்னு?" கேட்க, "ஆல்ரெடி அவன்கிட்ட டைவர்ஸ் கேட்டு தான் நான் நாயா அலைஞ்சுட்டு இருக்கேன். அவன் தான் தரமாட்டேங்கிறான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதன்னு அவ ஹீரோயின அடிக்கிற மாரி போக, இவளோட ஃப்ரெண்டு தடுத்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா தள்ளி போடின்னு" சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, "வந்துட்டீங்களா?" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிக்க, இந்த சைடு இவன் ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிறான். "இங்க பாருங்க ப்ரோ, உங்க 2 பேருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க. "என்னது டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு?" அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு எனக்கு உன்ன சுத்தமா புடிக்கல. தேவையில்லாம என் லைஃப்ல குறுக்க வராதன்னு சொல்லிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "மேடம் பாஸ் கூட போக விருப்பம் இல்லன்னா என்ன? என் கூட கார்ல வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "இவ்வளவு நினைச்சு எதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க? அதான் நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு அவ தான் முக்கியம். அவளுக்காக தான் நான் எல்லாமே பண்றேன்னு" சொல்ல, "என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவ நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போறா. அவளுக்காக இப்படி பேசுறீங்கன்னு" சொல்ல, "ஆமா, அவ தானே என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்காக தான் நான் பேசுவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன வீடு வரைக்கும் டிராப் பண்றீங்களான்னு" சொல்ல, "ஏன் உன்கிட்ட காசு இல்லையா? டாக்ஸி புடிச்சு போன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட அக்கா பாத்தீங்கன்னா, "எல்லாரும் ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த லின்னு ஃபாரின்ல இருந்து வந்ததுனால தான் நீ உன்னோட பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டதா பேசிக்கிறாங்க" அப்படின்னு சொல்ல, "மத்தவங்க என்ன பேசினா எனக்கு என்ன? நான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணதுக்கும் லின்னுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ அப்படி சொல்லலாம். ஆனா ஊர் உலகம் அப்படி சொல்லலையே. ஃபர்ஸ்ட் இந்த ரூமர்க்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வழிய பாரு. உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ற வழிய பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. அவள கரெக்ட் பண்ற வழிய நான் பாக்குறேன். நீ சீக்கிரமா போய் எனக்காக நல்ல மாமாவ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. உன் லவ்வர தேடுற வழிய பாருன்னு அக்காவ அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்கலான்னு மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜ் போக மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அவ ஹீரோவ பிளாக் பண்ணி விட்டுட்டா. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணி பார்த்தா, காலும் போக மாட்டேங்குது. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து நார்மல் ஃபோன் மூலமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, எதுக்காக என் நம்பர பிளாக் லிஸ்ட் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, உன் நம்பர வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீயே சொல்லு பாப்போம். டைவர்ஸ் பத்தி ஏதாவது பேசணுமா? அதுக்காக தான் கால் பண்ணியா? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "உனக்கு சாப்பிட என்ன வேணும்? கார்லிக் போடவா வேணாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கார்லிக் கம்மியா போடுறான்னு" இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசுறத இந்த பக்கம் ஹீரோ கேட்ட உடனே, "அவன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் கூடவா நீ ஒண்ணா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யாரு கூட இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் குடுத்தாகணும்னு" சொல்ல, "உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு" ஹீரோயின் ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப அவ கட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் வந்து என்ன கேக்குறான்னா, "எனக்கு தெரிஞ்சு உன் புருஷனுக்கு பொறாம வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது பொறாமையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடான்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இல்ல, இல்ல அந்த ஆளு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அவன கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா நான் அவன உண்மையாவே ரொம்ப நேசிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவனுக்காக ரூம்ல காத்துட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட என் பெட்ரூம்ல வந்து அவன் படுத்ததே இல்ல. அந்த அளவுக்கு அவன் என்ன வெறுக்கிறான் அப்படின்ற விஷயம் எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிருச்சுன்னு" இவ ஃபீல் பண்ணிட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அவர் கூட நான் மறுபடியும் ஒண்ணு சேரவே மாட்டேன். அவர காதலிக்கவும் மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டி வெளியூர்ல இருந்து திரும்ப வந்துட்டாங்க. இப்ப ஹீரோயினோட பாட்டிக்கு அவங்க சித்தி பொண்ணு 2 பேரும் ஐஸ் வச்சுட்டு, ஹீரோயின பத்தி தப்பு தப்பா போட்டு குடுத்துட்டு இருக்க. இவ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அவளுக்கு எவ்வளவு தைரியம்? இப்படி எல்லாமா அவ பேசுறா? நான் ஃபோன் போட்டு அவள வீட்டுக்கு கூப்பிட்டேன்னு என்ன கால் பண்ணி வர சொல்லுமா? அவள நான் ஒரு வழி ஆக்குறேன்" அப்படின்னு இவங்க சொல்ல, இப்ப அந்த சித்தியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "டின்னருக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துருமா, உன்னோட பாட்டி உன்ன ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு" சொல்ல, "எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப அவளோட சித்தி பாத்தீங்கன்னா, "நீ வரலன்னா அவரு ரொம்ப கோச்சுக்குவாருன்னு" சொல்ல, "சரி நான் லேட்டா வரேன்னு" இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட வீட்ல எல்லாரும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பாத்த உடனே, "உனக்காக ஒரு குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்ளோ லேட்டாவா வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் வர லேட் ஆகும்னு சித்தி கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா அவங்க தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தாங்க. என்ன சித்தி சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லம்மா நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு இருந்தோம்" அப்படின்னு இவங்க ஏதோ ஏத்தி விட்டுட்டு இருக்க. "சித்தி மறுபடியும் என்ன ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா? என் மேல பழிய போட ஆரம்பிச்சுட்டீங்களான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல அந்த மாரிலாம் எதுவும் இல்லன்னு" அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ பின்னாடி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவன பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் இனிமே இங்க தான் தங்க போறேன்னு" சொல்ல, "ஆமா என் பொண்டாட்டி எந்த முடிவு எடுத்தாலும் நான் அவளுக்கு கண்டிப்பா மரியாதை குடுப்பேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ்லாம் ஆகல. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பேசிட்டு இருக்க. கொஞ்ச நாள் அவங்க அப்பா வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவளோட ரூம அவ தங்கச்சி தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கா. இத பார்த்த உடனே இவ செம காண்டாயிட்டு, "என் ரூம்ல யார் இதெல்லாம் வச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம் நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ரூம்ல உங்க தங்கச்சி தான் தங்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, "என்னது என் தங்கச்சி தங்கிட்டு இருக்காளா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? யார கேட்டு அவ ரூமுக்குள்ள வந்து இப்படிலாம் பண்ணா?" அப்படின்னு ஹீரோயின் அவ திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறா. இவ இப்படி தூக்கி போட்டோம்னா அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "ஏம்மா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக இந்த ரூம் எடுத்துக்கணும்னு நினைக்கிற? உன் தங்கச்சிக்கும் உடம்பு சரியில்ல. அதனால தான் அவளுக்கு இந்த ரூம குடுத்துட்டேன்னு" சொல்ல, "ஏன் அவளுக்கு முதுகுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் ரூம குடுத்து வச்சிருக்கீங்க? உடம்பு சரியில்லாததுக்கும் ரூம ஷேர் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இது என்னோட ரூம். என் பெர்மிஷன் கூட கேட்காம என் ரூம ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? இது எங்க அம்மாவோட வீடு.
உங்களோட வீடு கிடையாது. என் பெர்மிஷன் இல்லாம இங்க இருந்து ஒரு சின்ன ஆணிய கூட நீங்கலாம் நகர்த்தக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க சித்திக்கு கோவம் வந்துடுது. இப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, "உன் தங்கச்சி இந்த ரூம எடுத்துக்கிட்டா என்ன தப்பு? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் எதுக்காக அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லன்னு ஆயிருமா? இது அவளோட ரூமு. அவ பெர்மிஷன் இல்லாம எடுத்தது உங்களோட தப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாட்டி உங்களுக்கு வயசாயிட்டதுனால உங்களோட சொந்த பேத்தி யாருன்றதையே நீங்க மறந்துட்டீங்க. உங்க சொந்த பேத்தி நான் தான். அவ கிடையாது. அவ சித்தியோட பொண்ணு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோயின் கூட சண்டை போடலான்னு பாக்க, சித்தி பாத்தீங்கன்னா, "வேண்டாம் வாம்மா, அவ கூட சண்டை போடாதன்னு" அவள அங்க இருந்து கூட்டிட்டு வர. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டிக்கு ரொம்ப வயசாயிட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்கள சேர்த்து விடுறதா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி ரொம்ப பயந்து போயிட்டு, இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு அமைதியா போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? எதுக்காக எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன டைவர்ஸ் பண்ண விரும்பல. நான் சொல்றது புரியுதா? நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? 3 வருஷமா என் கூட சேர்ந்து வாழல. ஆனா நான் டைவர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழணும்னு உனக்கு தோணுதா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ 1% கூட விருப்பமே கிடையாது. சீக்கிரம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுன்னு சொல்ல, நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? நான் எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சுத்துறதுக்கா? அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டக்குனு அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்துடுறா. பிரஷர் அதிகமாயிட்டு. இப்ப அவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இது என் பொண்டாட்டிடா. நான் தான் அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல, உன்னால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா அவள விட்டு தள்ளி போ. சீக்கிரமா டைவர்ஸ் பண்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் லவர் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ அவன் லவர் கூட பேசிட்டு இருக்கறத பார்த்த உடனே இவ செம்ம காண்டாயிடுறா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்த உடனே வேணும்னே ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "நான் ஒண்ணும் உங்கள பார்க்கல. நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்காக தான் நீ கட்டி பிடிச்சா? என் பின்னாடி வராத. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த சைடு ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "எதுக்காகடா என்ன விட்டுட்டு தனியா போன? சீக்கிரம் வந்து என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ" அப்படின்னு இவ ஃபோன் பேசிட்டு இருக்கா. "யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஃபோன கட் பண்ணு. நான் சொல்றத கேளு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல, நான் சொல்றத நீ கேளு. ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. நான் எவ்ளோ நாள் தான் உன்கிட்ட சொல்றது? ஆக்சுவலா டைவர்ஸ் அப்ளை பண்ணது நீ தான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் டைவர்ஸ் குடுத்தேன்னா நான் என்னோட லைஃப்ப பார்த்துட்டு போவேன். ஆல்ரெடி உன்ன கல்யாணம் பண்ணதுல 3 வருஷம் என்னோட வாழ்க்கை வீணா போயிருச்சு. உன்னையும் என்னையும் கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் விருப்பம் இல்லாம தான் கட்டிக்கிட்டோம். ஆனா நான் உன்ன லவ் பண்ணேன். என்ன பண்றது? அந்த 3 வருஷம் என்னோட காதல் 0க்கு சமமா தான் இருந்துச்சு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு குடுத்துருன்னு" இவ முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்டு இருக்க. இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி உனக்கு டைவர்ஸ் தானே வேணும். நான் உடனே சைன் போட்டு தரேன்னு" ஹீரோவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி டைவர்ஸ் பேப்பர உடனே எடுத்துட்டு வர சொல்றான். இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே அவனும் அந்த இடத்துக்கு டைவர்ஸ் பேப்பர எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் டைவர்ஸ் பேப்பர்ல அங்கேயே சைன் போட, இவள பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட தான் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னா நீ வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி இவ புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. "நான் எதுக்காகடி வரணும்? உன்ன தான் உன் புருஷன் கூட்டிட்டு போயிட்டானே" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே, "என்னாச்சு? அவன் டைவர்ஸ் பேப்பர் சைன் போட்டானா? அதனால தான் ரொம்ப அப்செட்டா இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாளைக்கு நான் அவன டைவர்ஸ் பண்ண போறேன். எல்லாமே என்ன விட்டு போயிருச்சு. இதுக்கப்புறம் நான் புது வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்ல, அப்படின்னா நீ சந்தோஷப்படணும். அத விட்டுட்டு ஏன் இப்படி சோகமா இருக்க?" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோவ டைவர்ஸ் பண்றத நெனச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் டைவர்ஸ் பண்றதுக்காக டைவர்ஸ் ஆஃபீஸ் தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்துல டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அந்த டைவர்ஸ் ஆஃபீசர் பாத்தீங்கன்னா, "மேடம் அவர் உங்களுக்காக பாதி பெர்சன்ட் ஷேர் எழுதி வச்சிருக்காருன்னு" சொல்ல, "ஷேரா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு டைவர்ஸ் மட்டும் குடுத்தா போதும்ன்னு" சொல்ல, "இந்த ஷேர நீ ஏத்துக்கிட்டா நான் டைவர்ஸ் தருவேன். இல்லன்னா நான் கிளம்புறேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "எங்கேயா போற? நில்லு. அமைதியா உட்காரு. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ சைன போடுன்னு" சொல்ல, 2 பேரும் சைன் பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளிய வராங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என் லைஃப் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு, இப்ப இவ நேரா அவளோட வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க அப்பா, அம்மாவோட திங்ஸ் எல்லாமே வெளிய கிடக்கு. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "உனக்கும் உன் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம்" அப்படின்னு சொல்ல, "எங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆனது உண்மைதான்.
இன்னொரு தடவ அத மென்ஷன் பண்ணி முன்னாடி பேசாதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உங்க அம்மாவோட சொத்து 40% உன்னோட பேர்ல தானே இருக்கு. அது அப்பா பேருக்கு எழுதி வச்சுட்டு நீ இந்த வீட்லயே இரும்மா. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரிப்பா இந்த 40% வச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, நீ காலேஜ் முடிச்ச கையோட அவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எந்த நாலேட்ஜ் இல்லாம உன்னால எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நாலேட்ஜா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்ட விட்டு உங்கள வெளிய தொரத்திட்டாங்க போல. இது எல்லாமே இனிமே எனக்கு சொந்தம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்க யாரையும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன் உள்ள போக, இவங்க எல்லாம் அதே இடத்துல நின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரன் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நீ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க? உங்க அம்மாவோட பிசினஸே அப்படியே கன்டின்யூ பண்ணலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பத்தி இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஐடியா இருந்தா சொல்றேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அதே காஃபி ஷாப்க்கு தான் ஹீரோ உங்க பாட்டி கூட வந்திருக்கான். கூடவே இந்த பொண்ணுமே வந்திருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டிய பாத்தியா? அந்த பொண்ணு கூட எவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கான்னு. அவள நீ டைவர்ஸ் பண்ணது நல்லதுக்கு தான்" அப்படின்னு இவ ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோவோட கண்ணு ஹீரோயின் மேலே தான் இருக்கு. இப்ப அவன் வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. "ஏன்டா உன் பொண்டாட்டி எதுக்காக இன்னொரு பையன் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா?" அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. பாட்டி எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இவ சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறேன்னு அவ பாத்ரூம்க்கு எந்திரிச்சு வந்துடுறா. இவ போறத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் நீங்க பேசிட்டு இருங்கன்னு அவளும் ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறா. இப்ப அந்த சைடு ஹீரோ என்ன சொல்றான்னா, பாட்டி எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆனது உண்மைதான். ஆனா நான் என்னோட பொண்டாட்டிய விட்டுட்டு போற ஐடியால இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி உன் பொண்டாட்டிய விட்டுட்டு போற ஐடியால இல்லன்னா இவள எதுக்காக கூட்டிட்டு வந்த? தொட்டுக்க சட்னியா? ஒழுங்கா அவள துரத்தி விடுற வழிய பாருன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாத்ரூம்குள்ள ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்கா. உன் புருஷனா டைவர்ஸ் பண்ணிட்ட. ஆனா எதுக்காக அவன் முன்னாடியே வந்து நிக்கிற? அவன கரெக்ட் பண்றதுக்கா? எங்க போனாலும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் அவளோட கைய பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு, இது பப்ளிக் பிளேஸ். யாரு வேணாலும் வரலாம். எதுக்காகடி வாங்கி கட்டிக்கிறேன்னு அவள போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா அவ உங்க கண்ணு முன்னாடியே என்ன புல்லி பண்றா அப்படின்னு சொல்ல, நீ போய் பாட்டி கூட இரு. நான் அவள பழி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவ பயங்கர சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ போய் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, எங்க போக பாக்குற? என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்ல, இது உமன்ஸ் டாய்லெட். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய போயிருங்க. இல்லன்னா உங்களோட மான மரியாதையே போயிரும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவள கிஸ் பண்ற மாரி கிட்ட வரான். இத பார்த்த உடனே ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவ வந்து அவளோட டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாட்டி கிட்ட என்ன சொல்றானா, "பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்களேன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின் இருக்க டேபிளுக்கு கூட்டிட்டு வந்து அவ பக்கத்திலேயே உட்கார வச்சிடுறான் பாட்டிய. நம்ம எல்லாரும் டேபிள ஒண்ணா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு" அவ அந்த இடத்த விட்டு போக பாக்க, "எங்க போக பாக்குற? எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இல்ல அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு இவ கிளம்புறா. ஹீரோயின் இப்படி கிளம்பிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவன் மட்டும் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க. "என்னடா திங்கிற? வந்து தொல" அப்படின்னு இவ சிக்னல் காட்ட, அவனும் ஹீரோயின் கூட போயிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "உன் பொண்டாட்டிய நீ லவ் பண்ற. டைவர்ஸ்ன்றது சும்மா பேருக்கு மட்டும் தான். அப்புறம் எதுக்காக தான் அந்த டைவர்ஸ பண்ணி தொலைஞ்சீங்களோ தெரியல. பேசாட்டுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்ந்துக்க சொல்லு" அப்படின்னு சொல்ல, "அப்படிதான் பாட்டி பண்ணணும் போல போற போக்க பார்த்தா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். அப்படி போகும்போது அந்த வெயிட்டர பாத்தீங்கன்னா, "சார் பில்லு குடுக்காம போறீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க பில்லு குடுக்கலையா?" அப்படின்னு அவன் கேட்க, "இல்ல சார் அவங்க குடுக்கல. அந்த பில்லையும் நீங்க தான் குடுக்கணும்னு" சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்மளோட வீட்ல உட்கார்ந்து மிட் நைட்ல படம் பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இவன் கால் பண்ணி, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த மிட் நைட்ல கால் பண்ணி என்ன பண்ணன்னு கேட்க தான் கால் பண்ணியா? பேய் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா ஃபோன வைன்னு" இவ கட் பண்ணலான்னு போக, "ஒரு நிமிஷம் நில்லு. ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் கால் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, எனக்கு உன்ன விட டிவி பாக்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஃபோன கட் பண்ணாம அதே இடத்துல வைக்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் எனக்காக ஒரு வாய்ப்பு குடு. உண்மையாவே நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அந்த விஷயத்த நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ அதெல்லாம் கண்டுக்காம டிவி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் கிட்ட அந்த ஃபோன் இல்லவே இல்ல. அவ தள்ளி வச்சுட்டா அந்த ஃபோன. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரைன் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட லேப்ல தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த லேபுக்கு ஸ்பான்சரா இருக்கிறது ஹீரோ தான். இப்ப அவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அந்த ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து ஹிரைன பார்த்த உடனே, "உன்ன யாரு இங்க விட்டது? டிகிரி முடிச்ச உடனே இங்க வர்றவங்களுக்குலாம் உள்ள அலோடே கிடையாது தெரியுமா? கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட உனக்கு இல்லடி" அப்படின்னு ஹிரைன் அவள புடிச்சு திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நம்மளோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போணுச்சு. அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இங்க நிக்கிறாங்களே வென் அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, எல்லாருக்காகவும் நைட் ஒரு டின்னர் வச்சிருக்கேன். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நான் டாக்டர் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி, அவன் ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் தனியா கூட்டிட்டு வந்து, "இங்க பாரு, நான் சொல்றத மறந்துறாத.
உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்றது ஓகே. அதையும் தாண்டி இப்ப நீயும் நானும் பார்ட்னர்ஸ். அந்த விஷயத்த மறந்துறாத. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ அத கேட்டு தான் ஆகணும். உன்னால என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னதான் சொல்ற? இப்படி மத்தவங்க முன்னாடி பண்ணிட்டு இருக்காத. உனக்கும் எனக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அது உன்னோட கையில தாம்மா இருக்கு. நீ கம்முனு இருந்தானா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா நீ வாய திறந்து ஏதாவது சேட்ட பண்ணன்னு வச்சுக்கயேன், அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். வா டின்னருக்கு போலான்னு இப்ப 2 பேரும் லிஃப்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? உன் வேலை ஏதோ அத பாரு. 3 வருஷமா கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு. இப்ப அத பத்தி கேட்கிறியான்னு" இவ தள்ளி நின்னுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள உரசுற மாரி கிட்ட போயிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே இவ பின்னாடி போயிடுறா. "ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த இடத்துல கேமரா இருக்கு. உன்னை என்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசணுமா? அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கேமரா ரிப்பேரா போய் 2 நாள் ஆகுது. அந்த விஷயம் தெரியுமா?" அப்படின்னு. இப்ப அவன் ஹீரோயினோட இடுப்புல கைய வச்சுட்டு அவள கிஸ் பண்ற மாரி போக, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்துட்டியா? அப்படின்னு இவன் இந்த பக்கம் திரும்பிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உண்மையாவே நான் உன்ன ரொம்ப வெறுக்கிறேன். உன்ன அவாய்ட் பண்றேன். அந்த விஷயம் கூட உனக்கு புரியலையா? என் லைஃப்ல நீ வரக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா மறுபடியும் நீ எதுக்காக வர்றன்னு எனக்கு தெரியலன்னு, இவ பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பயங்கர சோகமா நின்னுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிடலான்னு போயிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "வாங்க மேடம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட, "இன்னொரு தடவ என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. நீங்க மேடம்னு கூப்பிடுறதுனால எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே மேடம்னு மறுபடியும் மேடம்னே சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல வென் மேடம் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் குடுக்க, இவ்ளோ அத வாங்கிக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எல்லாம் அவன் சொல்லி தானே பண்ற. உனக்கு அப்புறமா இருக்குடா அப்படின்ற மாரி இவன் மறைச்சு பாத்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பண்ற கூத்து தாங்க முடியாம, ஹீரோயின் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வெளிய வர அவள பிக்கப் பண்றதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, பின்னாடியே ஹீரோ கையில ஃப்ளவர் பொக்கேயோட வர்றத பார்த்த உடனே, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட வந்து சீட் பெல்ட்ட போட்டு விட, "நானே போட்டுக்கிறேன்டா. எதுக்காக உன் மூஞ்சிய காமிச்சு இப்படி பயமுறுத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னாடி உன்னோட எக்ஸ் தான் நிக்கிறான். அவன வெறுப்பேத்த தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, "நீ பண்றதுனால அவன் வெறுப்பாலாம் ஆக மாட்டான். அமைதியா உட்காருன்னு" இவ சொல்லிட, இந்த சைடு ஹீரோ பாக்குறதுக்கு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. இப்ப ஹீரோயினோட கார் அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இவனு பாத்தீங்கன்னா, ஹீரோயின நினைச்சு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ கிஸ் பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்தேனே, என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டாளேன்னு, இவன் போதையில படுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு கனவு வருது. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப கால் பண்ணும்போது ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அவ செத்தாலும் எனக்கு அத பத்தி கவல இல்லன்னு. அதே சீன் தான் இப்ப அவனுக்கு கனவா வந்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சு பார்த்து, "இல்ல அப்படி ஒரு வார்த்தைய நான் சொல்ல வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவனா போயிட்டேனா? இல்ல இத பத்தி நான் அவகிட்ட பேசியே ஆகணும்னு" இப்ப அவன் ஹீரோயின தேடிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவோட வீட்ல வேலை பார்க்கிறவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "மேடம் சார பார்த்தீங்களா? அவரு நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்ல. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ப்ளீஸ் அவர கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்ல, "எனக்கு தெரியாதுன்னு" இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ இவளோட வீட்டு வாசல்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியம் எதுக்கு இங்க தூங்குது அப்படின்னு ஹீரோக்கு ஒரு உதைய போட, அவன் கீழ விழற மாரி போயிடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவ புடிச்சு, "எந்திரி எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் எந்திரிச்ச கையோட ஹீரோயின கட்டி புடிச்சிட்டு இருக்க. "என்ன உனக்கு ஃபீவர் அடிக்குது? எவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ண? ஒழுங்கா என்ன விடுடா" அப்படின்னு சொல்ல, இவன் விடவே மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு தெரியுமா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ சாகப் போற நிலைமையில இருந்த. அப்ப நான் உன்ன காப்பாத்தாம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஆனா அது எல்லாமே கனவு தான். ஆனா பார்க்க கனவு மாரியே இல்ல. உண்மையா நடந்த மாரி இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நான் உன்ன கைவிட மாட்டேன். அத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட முகமே மாறி போயிருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அது சாதாரண கனவு தானே, விட்டு தள்ளு. நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போ. எல்லாரும் கவலையா இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அக்கா வந்துடுறா. "எரும மாடே! எங்க போய் சுத்திட்டு இருந்த? வீட்டுக்கு வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன். எங்கேயும் வரமாட்டேன்னு" ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட, அவளோட கால்ல சுளுக்கு விழுந்துருது. இப்ப அவளால சுத்தமா நிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. "ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சத்தியமா நீலாம் உருப்படவே மாட்டடா. அக்காவோட காலையே இப்படி உடைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அவங்க அக்காவ தூக்கலான்னு பாக்க, ஹீரோவால சுத்தமா தூக்க முடியல. ஏன்னா இவ தூக்க முடியாத மாரி வெயிட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு, "உன்னால என்ன தூக்க முடியாது. போய் தொல" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவள அங்க இருந்து தூக்கிட்டு போக, அவளுக்கு அந்த ஃப்ரெண்ட ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி போயிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ இவள கட்டி பிடிச்சுட்டு, "எனக்கும் உடம்பு சரியில்லாத மாரியே இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் கார்ல தானே போறாங்க, வான்னு சொல்லி இவளும் ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இவன் பின்னாடி உட்கார வைக்கலான்னு பாக்க, "எங்க பின்னாடி உட்கார வைக்கிற? நான் முன்னாடி உட்கார்ந்துக்கிறேன். பின்னாடி உட்கார எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு" சொல்ல, ஓகே முன்னாடி உட்காருன்னு இவ முன்னாடி உட்கார வச்சுட்டு கார் எடுத்துட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, விட்டா இவ ஓடிருவான்னு ஹீரோயின கட்டிப்புடிச்சுட்டே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. கழுத்துல இருந்து கையேறான். போய் கார்ல உட்காருன்னு சொல்ல, முடியாது செல்லான்னு ஹீரோ சொல்றான். "ச்சை ஒழுங்கா உள்ள போய் உட்காரு" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ தொரத்தி விட, இவனும் போய் உள்ள உட்கார்ந்துக்கிறான். உள்ள உட்கார்ந்து அவள விட்ட பாடு இல்ல. இவ உள்ள உட்கார்ந்துட்டும் அவள கட்டி புடிச்சுட்டு கிட்டயே போயிட்டு இருக்க. 2 பேரும் ஏன் தான் இந்த பாடுபடுத்தி தொலைறீங்களோ? காரா இல்ல இன்னொரு கார்ல வரலாம்ல அப்படின்னு சொல்ல, இன்னொரு கார்ல வந்தா இப்படி கட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு அவ ஹீரோயின் மேலே படுத்து தூங்கிட, இப்ப அவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ண? கம்மியா குடிக்க மாட்டியா? பாரு உன் நிலைமை எப்படி ஆச்சுன்னு. எல்லாரும் முன்னாடி எதுக்காக என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னன்னே தெரியல. அந்த கனவு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதனாலதான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி ரெஸ்ட் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்ப, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் போக பாக்க, எங்க போக பாக்குற? ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு பாரு. அது முடிஞ்ச உடனே நர்ஸ் கிட்ட சொல்லணும். யாருமே இல்ல. நீ பாட்டுக்கு போயிட்டேனா அப்படின்னு சொல்ல, அது சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. உங்க அக்கா இருக்கா, வேற நர்ஸ் வேணா அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவளோட அக்கா தான் வரா. இந்தாடா சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் போல. நானே சாப்பிட்டுறேன்னு இவ சாப்பிட போக, எனக்கும் குர்ரின்னு இவ வாய பொளந்துட்டு இருக்க. இவளு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வரா. இப்ப வந்து ஹீரோவோட கைய பிடிக்கலான்னு பாக்க, "உனக்கு கண்ணு தெரியலையா? என் கையில ட்ரிப்ஸ் போட்டுருக்காங்க. என் கிட்ட வராம நீ தள்ளி இருந்தா தான் என் உடம்பு சரியாகும்னு." இப்ப ஹீரோ அவள அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. "எவ்வளவு நாள் தான் நீ என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்க போற? உனக்கும் உன்னோட பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம்ல." அப்படின்னு சொல்ல, அவன் உன்னை என்னைக்கும் லவ் பண்ண மாட்டான். அவனுக்கு அவனோட பொண்டாட்டிய தான் பிடிக்கும். நீ தான் அவன் பின்னாடி சுத்தி உன் டைம் வேஸ்ட் பண்றன்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. "இல்ல நான் யாருக்காகவும் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இப்ப அவளுக்கு கால் பண்ணி, "என்னன்னே தெரியல. ஒரே இருமலா இருக்கு. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க. அங்க டாக்டரே இல்லன்னு எனக்கு கால் பண்ணியா? அங்க போய் டாக்டர்ட்ட கேளு" அப்படின்னு இவ ஃபோன கட் பண்ணலான்னு பாக்க, "ப்ளீஸ் செல்லம் ஃபோன கட் பண்ணாதன்னு" ஹீரோ சொல்ல, "உனக்கு தான் வேற வேலை இல்லன்னா, எனக்கும் வேற வேலை இல்லையா? எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. வைடான்னு" இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரென் பாத்தீங்கன்னா, ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கா. என்னடான்னு பார்த்தா, இவ கூட வேலை பார்க்கிறவங்க தான் கிளப்புக்கு கூப்ட்டுருப்பாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த இடத்துல இருக்க 2 பேருமே இவளுக்கு யாருன்னே தெரியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீங்க தானே டாக்டர் வென்னு? நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கீழ அப்ரென்டிஸா நாங்கலாம் வேலை பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரென் பாத்தீங்கன்னா, "உங்கள நான் இதுவரைக்கும் அந்த இடத்துல பார்த்ததே இல்ல. நீங்க யாருன்னு தெரியாது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக பாக்க, "என்ன யாருன்னு தெரியலையா? நான் லின்னோட தம்பின்னு" சொல்றான். ஹீரோ கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா இல்லையா? அந்த பொண்ணோட தம்பி தான். இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, "மேடம் டக்குனு எந்திரிச்சு போகாதீங்க. உட்கார்ந்து பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன நான் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேனா? என்ன இப்படி உத்து உத்து பார்த்துட்டு இருக்கன்னு" ஹீரோயின் கிட்ட போய் பேசிட்டு இருக்க. அவன் அங்க உள்ள ஒயின தூக்கி அவன் மூஞ்சிலே ஊத்திர்றான். "உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா உங்க அக்காவ கூப்பிட்டு வச்சு பேசுன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்பயுமே ஒரு கத்திய எடுத்து வச்சுட்டு, "இந்தா ஒழுங்கா அந்த ட்ரிங்க்ஸ குடி. அப்படி குடிக்கலன்னா உன்ன இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன்னு" சொல்ல, இவ்ளோ அந்த ட்ரிங்க்ஸ குடிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அதுல ட்ரக்ஸ கலந்து வச்சுட்டானுங்க. இப்ப அந்த ட்ரிங்க்ஸ குடிச்ச உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆயிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நான் நெனச்ச மாரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ அந்த கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் லின்னோட தம்பி ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு, "அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கிட்ட இப்படி பண்றியா?" அப்படின்னு இவன் ஹீரோயின காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோயின வெளிய கூட்டிட்டு வந்து, "நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். எதுவும் ஆகலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு ஹீரோ கேட்கறான். "ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த லின்னோட தம்பி தான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான். எல்லாமே அவளோட பிளானா? இல்ல உன்னோட பிளானா? 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே அவளோட பிளானா தான் இருக்கணும். அந்த லின்ன கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, உனக்கு எனக்கு பிசினஸ் டீல் மட்டும் தான். மத்தபடி எந்த சம்மந்தமும் இல்ல. என் லைஃப்ல குறுக்க வராதன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. "லைஃப்ல குறுக்க வராதயா? நான் மட்டும் வரலன்னா அப்ப என்ன நடந்திருக்கும்? இன்னொரு தடவ கிளப்புக்கு தனியா வர வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு" ஹீரோ அவள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "இது சாதாரண மயக்க மருந்து தான். ஒண்ணும் பண்ணாது. ஆக்சுவலா அவங்க நார்மல் ஆயிட்டாங்க பாருங்க" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. "ஓகே டாக்டர் நான் வெளிய கூட்டிட்டு போறேன்னு" ஹீரோயின வெளிய கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீ என்கிட்ட வராம இருந்தாலே அவ என்ன எதுவும் பண்ண மாட்டா. உன்னால தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவ வீட்டுக்கு வெளிய அந்த லின்னு தான் நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த லின்ன பார்த்தீங்கன்னா, "என் ஆள பாய விட்டு நீ தள்ளி போகவே மாட்டியா? உன் லைஃப கெடுக்க தான் நான் என் தம்பிய அனுப்புனேன். அதுலேருந்து நீ தப்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க.
ஆமாண்டி. நான் தப்பிச்சுட்டேன் தான். உன்ன மாரியே உன் தம்பிய இப்படி வளர்த்து வச்சிருக்க கேவலமா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறா. உன் தம்பி நேரம் ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா அவன் மேல குடுத்த கேஸ வாபஸ் பண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கேஸ் குடுத்தது நான் இல்லப்பா. உன்னோட ஆளு தான். போய் அவன்கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நேரா ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பாத்துட்டு, பாய் என் தம்பி பண்ணது தப்புதான். அவன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்குவான். எல்லா எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இருக்கு. என்னால எதுவும் பண்ண முடியாது. பண்ண தப்புக்கு கண்டிப்பா உன் தம்பிக்கு தண்டனை இருக்குன்னு சொல்ல, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். என் தம்பிய விட்டுருன்னு இவ கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன்னால முடிஞ்சா உன் தம்பிய காப்பாத்திக்கன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, நீ இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவனா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக தான் புதருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்த உடனே வேகமா ஓடி வந்துட்டு, என்ன ஒரு கோஇன்சிடென்ட். உன்ன இந்த இடத்துல பாப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி, ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். என்னடான்னு பார்த்தா அந்த வீட ஹீரோ வாங்கிட்டான். இது என்னோட வீடு தான். ஒரு நிமிஷம் உள்ள வா அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னால இந்த வீட்டுக்குள்ளலாம் வர முடியாதுன்னு சொல்ல, ஒரே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த டோரோட பாஸ்வேர்ட் உன்னோட பர்த்டே தான் சொல்ல, போது நீ பாட்டு இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ சொல்ற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லன்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷம் டைம் குடும்மா. நான் சொல்றத மட்டும் கேளு. நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கா நான் உன்ன டைவர்ஸ் பண்ணேன். நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்றது அப்படின்றது நடக்காத காரியம். என் லைஃப்ல நீ குறுக்க வராத, என் மூஞ்சிலயே முழிக்காதன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவனோட அக்கா தான் வராங்க. இப்ப அவங்க அக்கா வந்து, "என்னடா இந்த தடவையும் உன்னோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? பொண்டாட்டிய தொரத்தும்போது இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இன்னும் எஃபெக்ட் பண்ணணும். எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் தொடச்சு விட்டுட்டு அமைதியா போய் பொண்டாட்டி முன்னாடி நிக்கணும். அதான் நல்ல புருஷனுக்கு அழகுன்னு சொல்ல, அப்ப நான் போடுற எஃபெக்ட் பத்தாதுன்னு சொல்றியான்னு கேட்க, இவ்ளோ ஆமான்னு ஏதேதோ ஐடியா குடுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இவன் ஏதோ பாடி கார்ட் மாரி கண்ணாடிலாம் போட்டு வந்து ரெடியா நின்னுட்டு இருக்கான். "என் செல்லக்குட்டி சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிடறதுக்காக தான் போறேன். நீ எதுக்காக என் கூட வந்துட்டு இருக்க? உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உன்ன பத்தி தான் செல்லம் கவல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட கார்ல ஏறிக்கிறா. இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "இந்த பைத்தியம் இங்க என்ன பண்ணுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு உண்மையாவே பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல. காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி, சரி இங்கேயே கடக்கட்டும் அப்படின்னு 2 பேரும் அவனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப அவனோட வீட்ல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க, அவன் வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோ வந்து, "உங்க கூட சாப்பிடலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு இந்த இடத்துல இடம் இல்ல போடான்னு" அவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன யாரோ கூப்பிடுறாங்க பாருன்னு" சொல்ல, அவனும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க, அவன் அசந்த நேரமா பார்த்து ஹீரோ உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்ன கூப்பிடாமயே நீ பாட்டுக்கு வந்து உள்ள உட்கார்ந்துட்ட. யார கேட்டு உள்ள உட்கார்ந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் கையில சாப்பாடு எடுத்துட்டு வரா. "நீ எப்படி உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ செல்லம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்கள பாத்தீங்கன்னா, "நான் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ இங்க இருக்கக்கூடாது போடான்னு" சொல்லிட்டு இருக்க. "நான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவ்வளவு ஈஸியா போக மாட்டேன்னு" 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் போடுற சண்டை தாங்க முடியாம 2 பேரையும் வீட்ட விட்டு வெளிய துரத்தி விட்டுர்றா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா கையில ஒயின் பாட்டிலோட ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்க, "ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த லேட் நைட்ல உனக்கு என்ன வேல? இந்த இடத்த விட்டு கிளம்பி போன்னு" சொல்ல, "உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? இதெல்லாம் சாதாரணமா நடக்குறது தான். வா உள்ள போய் பேசலாம்ன்னு" சொல்ல, "பக்கத்து வீடா? நீ என்ன பொறுத்தவரைக்கும் பக்கத்து வீடு கிடையாது. சண்டை போடுற வீடு தான். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. என் வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்ல, அப்படின்னா நாளைக்கு என் கூட டின்னர் வாயேன்னு ஹீரோ கூப்பிடுறான். நாளைக்கெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி இவ கதவ மூடலான்னு பாக்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணாத. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, "இனிமே என் வீட்டு பக்கமே வராத, வெளிய போடான்னு" கதவ சாத்தி விட்டுர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலைய பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். "டேய் என்னோட பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண ஐடியா குடுறான்னு" சொல்ல, "பாஸ் நான் எத்தன பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி ஐடியா தரேன் பாருங்கன்னு" ஹீரோவோட டேபிள்ல இவன் உட்கார்ந்துட்டு, ஹீரோவ அசிஸ்டன்ட் மாரி நிக்க வச்சுட்டு இவன் ஐடியா குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட கம்பெனில இருக்க அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "உங்க அம்மாவோட கம்பெனிய ஒரு ஆளு வாங்கிட்டாங்க. யாருன்னு தெரியுமா? எல்லாம் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட வேலைதான்னு" சொல்ல, "அவனா?" அப்படின்னு இப்ப இவன் நேரா ஹீரோவ பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கா. இப்ப அவ டென்ஷனா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. இவளோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே
ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த மாரியே இருக்கு இவளுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ்ளோ பாத்தீங்கன்னா, நான் சாகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்க. ஒண்ணும் ஆகல. நான் உன் கூட இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப இவ கண்ணு முழிச்சு பார்க்க, முன்னாடி ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே இவ கட்டி பிடிச்சுட்டு, "நீ எப்படி அப்படி சொல்லலாம்?" அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. "நான் என்ன சொன்னேன்னு?" ஹீரோ கேட்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இது என்ன வருஷம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதே வருஷம் தான். 2023 அப்படின்னு சொல்ல, 2023 தானா?" அப்படின்னு இப்ப அவ டக்குன்னு தள்ளி போயிட்டு, "ஒண்ணும் இல்ல. என்கிட்ட வராத. நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாரிலாம் என்ன கட்டி பிடிக்காதன்னு" சொல்ல, பரவால்ல இருக்கட்டும் செல்லம். 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டியாச்சே. இதெல்லாம் நார்மலான விஷயம். இவன் கைய புடிச்சுட்டு பேச, கைய விடு. எனக்கு தூக்கம் வருது. இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, தூங்கணுமா? உனக்கு 2 வழி இருக்கு. மாமாவோட நெஞ்சில படுத்து தூங்கிக்க. அப்படி இல்லன்னா மாமாவும் கூட சேர்ந்து படுத்துக்கவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போனா எனக்கு அதுவே நிம்மதி அப்படின்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ போகும்போது, ஹிரேன பாத்தீங்கன்னா, போகும்போது மறக்காம இந்த டோர க்ளோஸ் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்ல, இவனும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின டிஸ்சார்ஜ் பண்ணி இவளோட ஃப்ரெண்ட் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. இவ வீட்டுக்கு வெளியே ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ்ளோ குளிர்ல இவ்ளோ குட்டியான ட்ரெஸ் போட்டிருக்க. இரு நான் என்னோட சட்டைய தரேன்னு" இவன் சட்டைய கழட்டலான்னு பாத்துட்டு, "இல்ல இல்ல என்கிட்டயே குட்டி ட்ரெஸ் தான் இருக்கு. இத உன்கிட்ட குடுத்தேன்னா நான் குளிர்ல வெறச்சு போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொன்னான்னா, "எங்க பாரு பொண்டாட்டி உனக்கு இன்னைக்கு பர்த்டேல உனக்கு நானே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தா" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்ளோ அத வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "அதான் நீ குடுத்த கிஃப்ட்ட வாங்கிட்டேல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தவுடனே அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "உன் புருஷன் உனக்கு என்ன கிஃப்ட் குடுத்துருக்கான்னு நான் பாத்தே ஆகணும். எங்க அத ஓப்பன் பண்ணுன்னு" சொல்ல, ஹீரோவே அவனோட கையால கேக் செஞ்சிருப்பான் போல. பாத்தா அந்த கேக்கு கேவலமா இருக்கு. அவன் மூஞ்சி மாரியே பாக்குறதுக்கு இந்த கேக்கும் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. "நீ போய் உன் வீட்ல தூங்குடான்னு" ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்கும்போது, அவளுக்கு ஹீரோவோட வீட்ல வேலை பாக்குறவங்க கால் பண்ணி, "மேடம் பாய் சாருக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப ஃபீவரா இருக்கு. நீங்க வந்து பாக்குறீங்களா?" அப்படின்னு சொல்ல, முடியாதுன்னு இவ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் போய் ஹீரோ வீட்டு கதவ தட்ட, அவன் டோர ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறான். இத பார்த்தவுடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு, "டேய் கதவ தொறடா, என்னடா ஆச்சு?" அப்படின்னு இவ பதறிட்டு இருக்க, ஹீரோவும் டோர ஓப்பன் பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உள்ள வா" அப்படின்னு சொல்லி அவன் மேல கைய வைக்க, ஹீரோக்கு பயங்கரமா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. "என்ன இவ்ளோ ஃபீவரா இருக்கு? எவ்ளோ டெம்பரேச்சர்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லாம் 103 டிகிரில இருக்கு. பரவால்ல விடு. நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிரும்ன்னு" சொல்லி, இப்ப அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஃபீவரையும் எனக்கு ஒட்டி விடலான்னு பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ கிட்ட இருந்தனா சரியாயிரும்ல. அதுக்காக தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க. "என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு எத்தன நாளாச்சுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். நான் ஒண்ணும் சமைக்கல" அப்படின்னு இவ சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க, "பரவால்ல. எதுவா இருந்தா என்ன? எல்லாம் பாசத்துல தானே பண்றேன்னு" இவன் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, இப்ப அவன் ஒரு டாக்குமெண்ட்ட குடுக்குறான். அவங்க அம்மாவோட கம்பெனிய யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப அத பார்த்த உடனே, "அந்த கம்பெனிய எதுக்காக வாங்குன? எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டா குடுக்கவா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த கம்பெனியோட ஒர்த் எவ்வளோன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா செல்லம். என் உயிரையும் தருவேன். சாதாரண கம்பெனி. அத தரமாட்டேனான்னு" சொல்ல, உண்மையாவே உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்குன்னு இவ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கம்பெனில உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பார்க்கறதுக்கு அவங்க அப்பா, பாட்டி 2 பேரும் வந்திருக்காங்க. "உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கதா கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலருந்து எங்களுக்கு தூக்கமே இல்ல தெரியுமா? அதனால தான் உன்ன பார்க்க வந்துட்டோம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. "எனக்கு ஆக்சிடென்ட் ஆனத நீங்க பார்க்க வந்தீங்களா? இத நான் நம்பணுமா? சரி எதுக்காக வந்தீங்க? ஷேர்ஸ வாங்குறதுக்காகவா? அந்த ஷேர்ஸ நான் மத்தவங்களுக்கு ஃப்ரீயா குடுத்தாலும் குடுப்பேனே தவிர, உங்க 2 பேருக்கும் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க உன்னோட அப்பா கிட்ட? ஒழுங்கா பேசுன்னு" சொல்ல, "என்னோட அப்பா கிட்ட நான் ஒழுங்கா தான் பேசுறேன். உங்க 2 பேருக்கும் என் சொத்துல இருந்து நயா பைசா தரமாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நீங்களும் தான் என்னோட அம்மாவ சுத்தமா மறந்து போயிட்டீங்க. எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணி தானே அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. யாருக்கு தெரியும் எங்க அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நீங்க கூட காரணமா இருக்கலாம்னு" சொல்ல, "போதும் வாய மூடு. உன் வாய்க்கு வந்தபடி பேசாதன்னா" உங்க அப்பா கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். "என் பொண்டாட்டியோட ஆபீஸ்ல வந்து இப்படி எல்லாம் சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க. 2 பேரும் வெளிய போகலன்னா கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிருவேன்னு" சொல்ல, "உங்க 2 பேரையும் அப்புறமா பாத்துக்கிறேன்னு" அவங்க வெளில வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, 2 பேரையும் வெளிய துரத்தியாச்சு. "நான் உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காக என் கூட டின்னர் சாப்பிட வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "டின்னர்லாம் சாப்பிட வர முடியாது. வேணா வா கிளப்புக்கு போலான்னு" 2 பேரும் கிளப்புக்கு தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அவங்க மனசுல உள்ள எல்லாமே வெளிய வர ஆரம்பிக்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட கைய புடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாதன்னு" சொல்லிட்டு இருக்க.
இவ்ளோ பாத்தீங்கன்னா, டாக்டர் அன்னைக்கு சொன்னம்போது நான் சாகட்டும்னு தானே நீ விட்டுட்டு போன. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியல. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை தான் என் மனச அப்படியே கல்லா மாத்திருச்சுன்னு, இவ அன்னைக்கு நடந்தத பத்தி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அழ ஆரம்பிச்சுடுறான். சத்தியமா என் மனசுல இருந்து அந்த வார்த்தை வந்திருக்காது. நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு. உண்மையாவே நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, இவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் அழுகையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப பேசுறேன்னு நெனைக்கிறேன். வீட்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு இப்பதான் புரியுது இவ ஏன் டைவர்ஸ் வாங்குனா அப்படின்ற விஷயமே. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருக்கான். இவன பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடிக்கிட்டே, "தூதுவளையல அரச்சு" அப்படின்னு ஜாலியா உள்ள வந்துட்டு இருக்க. "எதுக்காக இங்க வந்த? மறுபடியும் என் உயிர வாங்குறதுக்காக வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல செல்லம், உன் கூட டின்னர் சாப்பிடலான்னு இருக்கேன். இந்த தடவ ஒரு சின்ன ட்விஸ்ட். நீயே எனக்காக சமைச்சு குடுத்தனா ரொம்ப நல்லா இருக்கும்னு" சொல்ல, "சரி சாயங்காலம் வந்து தல உனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சாயங்காலம் மறக்காம வந்துடுறான். இப்ப வந்து ஹீரோயின் கூட ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்தா இவ பயங்கர காரத்த அள்ளி கொட்டி வச்சிருக்கா. அத சாப்பிட்ட உடனே இவன் கண்லேருந்து தண்ணியா வந்துட்டு இருக்க. "உனக்காக இந்த காரம் என்ன? என் உயிரையே கூட குடுப்பேன். இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு" சாப்பிட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, வயிறு வலி தாங்காம படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "என்னாச்சு? உனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதா? நேத்து சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா, சாப்பாடு ஒத்துக்கல தான். பரவால்ல. உனக்காக இந்த சாப்பாடு மட்டும் இல்ல, என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா, "எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ சொன்னத பத்தி நானும் யோசிச்சு பாத்துட்டேன். லைஃப் ரொம்ப சின்னதுல. நானும் உன்ன எவ்வளவுதான் அலைய விடுறது? இதுக்கு மேல என் மனசுல இருக்கத மறைக்க முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. "எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது? உன் மேல கொஞ்சம் கோவமும் இருக்கு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவ ஹீரோவ கடிச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? எந்த அளவுக்கு காதலிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பாவும் லின்னும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, இப்ப அவங்க 2 பேரையும் மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நான் ஷேர்ஸ் கேட்டா 2 பேரும் தரமாட்டேன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். 40% ஷேர் என்கிட்டயும் இருக்கு. அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த 40% ஷேர நீங்க லீகலா எழுதி வாங்கலையே! எல்லாமே திருடி தானே எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு இவ்ளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா? நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கான எவிடன்ஸ்லாம் நாங்க எப்பயோ சப்மிட் பண்ணியாச்சு. சோ இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லன்னு 2 பேரையும் அங்க இருந்து தொரத்தி விட்டுர்றான் ஹீரோ. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு அவங்க அக்கா இவளோட ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப உங்க அக்கா பாத்தீங்கன்னா, "டேய் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானா உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன இவன் மூஞ்சில பல்ப் எரியுது. என்னடா நடக்குது? 2 பேரும் ஒண்ணு கிண்ணு சேர்ந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு" அவங்க சொல்லிட்டு இருக்க. "நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அப்ப நாங்க 2 பேர் தான் ஜோக்கர் ஆயிட்டு இருக்கோம். சரி நீ என் கூட டின்னர் வரியா?" அப்படின்னு ஹீரோவோட அக்கா கேட்க, "போலாம் செல்லம்" அப்படின்னு அவன் சொல்லிட, இவ்ள பாத்தீங்கன்னா அவன் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, "பாத்தியா 2 எப்படி போகுதுன்னு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பரவால்ல விடு பொண்டாட்டி. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பதான் அவங்க மூஞ்சில கரிய பூசுன மாரி இருக்கும்னு" சொல்ல, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் மாமன் மச்சான் ஆயிட்டானுங்க இல்லையா? இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவ கூட சுத்திட்டு இருந்தேன். மத்தபடி நீ நெனைக்கிற மாரி நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ்லாம் இல்ல அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. இப்ப அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கா. அவள ஹீரோவோட அக்கா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு மறுபடியும் அந்த பையன் உன்ன புல்லி பண்ணான்னா என்கிட்ட சொல்லு. அவன் பல்லு, மூக்கு, வாயெல்லாம் நான் உடைச்சிடுறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன்டான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவ கல்யாணம் பண்றதுக்காக போய் நிக்க, ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். "என் செல்ல பொண்டாட்டி வேண் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஹீரோவோட பாட்டி தான் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகும்போது, இவளோட கைய பிடிச்சு ஹீரோவோட கையில வச்சுட்டு, "நீங்க 2 பேரும் நல்ல கணவன் மனைவியா வாழணும். உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு" 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க, ஹீரோயினோட முகம் மாறி போயிருது. இந்த சைடு இவங்க எல்லாரும், "சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் அந்த ரிங்க புடுங்கிட்டு, "உனக்கு பொண்டாட்டி ஆகுறதுக்கு
உனக்கு பொண்டாட்டியாக இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன்டா. இன்னும் கொஞ்ச நாள் என் பின்னாடியே அழ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி உன் பின்னாடி சுத்துறதுன்னு கேட்க, நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பாட்டி தானே பண்ணி வச்சாங்க. இப்பயும் அவங்களே பண்ணி வைக்கட்டும்னு இவ பாட்டியோட கைய பிடிக்கிறதுக்காக ஓடுறா. இவ இப்படி ஓடிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா புடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.